சென்னையில பேருந்து நடத்துனர் தவறாக பேசியதால அவரை பழிவாங்க எண்ணி அரசு பேருந்து கடத்தி சென்று எதிர்பாராத விதமாக அந்த பேருந்து விபத்துல சிக்கியதால கடத்தல்காரரை போலீசார் கைது செய்த சம்பவம் அரங்கேறி இருக்கு. சென்னை நீலாங்கரை அக்கரை சோதனை சாவடி வழியா நள்ளிரவு 2 மணி அளவுல கான்கிரீட் கலவையை ஏத்திட்டு லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்ப பாரிமுனையில இருந்து கோவளம் செல்ற தடம் எண் 109 எண் கொண்ட பேருந்து ஒண்ணு கலவை ஏற்றி கொண்டு சென்ற லாரியின் பின்பக்கமா வந்து மோதி இருக்கு. இந்த விபத்துல லாரியின் பின்பக்கமும் பேருந்தோட முன்பக்கமும் சேதமடைஞ்சிருக்கு. இதனால ஆத்திரமடைஞ்ச லாரி ஓட்டுநர் பேருந்து ஓட்டுநர் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்கார். அப்போது பேருந்து ஓட்டுநர் மது போதையில இருந்ததை அந்த லாரி ஓட்டுநர் கவனிச்சிருக்கார். அந்த நேரத்துல அந்த வழியா ரோந்து சென்ற நீலாங்கரை காவல் நிலைய தலைமை காவலர் சாமுவேல் சம்பவ இடத்துல 2 பேரும் வாக்குவாதத்துல ஈடுபட்டதை பார்த்து அவங்க கிட்ட விசாரணை நடத்தி இருக்கார். பேருந்தை ஓட்டி வந்த நபரை பிடித்து சோதனை செஞ்ச போது அவர் மது போதையில இருந்தது தெரிய வந்தது. இதைவிட அதிர்ச்சிகரமான ஒரு தகவலும் அந்த காவலருக்கு தெரிய வந்திருக்கு. அதாவது அரசு பேருந்தை ஓட்டி வந்தது பேருந்து ஓட்டுநரே இல்லைன்னு தெரிய வந்திருக்கு. பின்னர் அவரிடம் நடத்திய தொடர் விசாரணையில அவர் பெசன்ட் நகர் பாண்டியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த ஆபிரகாம் என்பதும் அவர் கூடுவாஞ்சேரியில உள்ள தனியார் கார் நிறுவனம் ஒன்றுல இன்டீரியர் டெக்னீசியனாக பணியாற்றி வருவதும் தெரிய வந்திருக்கு. மேலும் ஆபிரகாம் அதே மாநகர பேருந்துல காலையில வேலைக்கு போயிட்டு இருந்த போது அவரை நடத்துனர் தகாத வார்த்தையால திட்டி அசிங்கப்படுத்தியதா சொல்லப்படுது. இதனால கோபத்துல இருந்து வந்த ஆபிரகாம் திருவான்மியூர் பகுதியில் உள்ள ஒரு டாஸ்மாக் கடையில மது அருந்திட்டு நள்ளிரவு 2 மணியளவுல திருவான்மியூர் பேருந்து நிலையத்துக்குள்ள புகுந்து நடத்துனரை பழிவாங்க எண்ணி அந்த பேருந்தை கடத்தி சென்றதும் விசாரணையில தெரிய வந்திருக்கு. இதனையடுத்து போதையில் பேருந்தை இயக்கியதால் விபத்தில் சிக்கியதும் தெரிய வந்திருக்கு. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த பேருந்தை கடத்தி சென்று விபத்தை ஏற்படுத்திய ஆபிரகாமை கைது செய்திருப்பதோடு பேருந்தை டெப்போவிலும் ஒப்படைத்தனர். பேருந்து நடத்துனர் மீது ஏற்பட்ட கோபத்தால அவரை பழிவாங்க எண்ணி பேருந்தை கடத்தி சென்ற நபர் கைது செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.